வணக்கம். உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து. நான் வாசித்த புத்தகம் அந்த தலைப்பில் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகம் காத்திருந்த கருப்பாயி அப்படிங்கிற ஒரு குட்டி நாவல். ஒரு 87 பக்கம்தான் இருக்குது. மலர்வதின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு காதல் கதை. ரொம்ப அற்புதமாக இருக்குது. காதலை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க. கதாபாத்திரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சைடு தருமன், சுந்தரி, சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பகுதி. இன்னொரு சைடு செல்லப்பன், சுசிலா, திவாகர் என்ற திவா. மொத்தமே இவ்வளோ கதாபாத்திரங்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அப்படியே செதுக்கியிருக்கிற அப்படி காதல் ரொம்ப ஒரு பணக்கார பையன், ஒரு ஏழை பெண்ணு அப்படிங்கிறத, இவங்களுடைய காதல் வெற்றி அடைஞ்சிச்சா அப்படிங்கிறத இந்த 47 பக்கங்கள் கொண்ட இந்த நாவலில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னன்னா, தருமனுடைய பொண்ணு, 2 பொண்ணு. தருமனுக்கு தருமருங்கிறவருக்கு 2 பொண்ணு. ஒன்று சுந்தரி, இன்னொன்று சுதா. சுந்தரி தான் இந்த நாவலுடைய கதாநாயகி. சுதாங்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லைனால ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. தருமர் ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய அந்த கல்குவாரியில் வேலை செய்கிற ஒரு ஏழ்மையான குடும்பம். இந்த 2 பெண்களையும் காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த தள்ளாட வயசுலேயும் அந்த கல்குவாரியில் வேலை செஞ்சிட்ருப்பார். இந்த கல்குவாரி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பன் தான் அந்த கல்குவாரி. அங்கே தான் அந்த தருமன் வேலை செய்கிறார். அப்படி ரொம்ப நாள் அங்கேயே வேலை செய்கிறதுனால அந்த முதலாளி இதை தாண்டி பண உதவி இதெல்லாம் பக்கவலமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முதலாளி செல்லப்பன். செல்லப்பனுடைய தங்கச்சி சுசிலா. சுசிலாவுடைய மக தான் இந்த திவாகர். இந்த திவாகர் தான் இந்த கதையினுடைய நாயகன் இந்த நாவலில். அப்போது இந்த திவாகர் என்ற திவாவுக்கு சுந்தரிக்கு எப்படி காதல் வருது அப்படிங்கிறத அந்த காதலுக்கு களம் அந்த கல்குவாரியில் ஒரு லீவுக்கு செல்லப்பன் வீட்டுக்கு, அதாவது திவாவுக்கு தாய்மாமன் ஆகுது செல்லப்பன். அவருடைய குவாரியில் தானே இவங்க வேலை செய்கிறாங்க. அங்கே லீவுக்கு வரும்போது இந்த சுந்தரி கூட பழக்கமாகி காதலாக மாறுது. இந்த காதல் தான் நாளைக்கு வெற்றி அடையுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதையோட மையம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பா அது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. அது கிளைமாக்ஸில் பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அது காதல் கோட்டை சினிமாவில் வர்ற அந்த கிளைமாக்ஸோட இந்த நாவலில் ரொம்ப அற்புதமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சோசியல் மெசேஜையும் இந்த நாவலில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி படிங்க. நன்றி.